பெருமை மிகு பெரியவர். இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா என்ற இவ்வார்த்தை நம்மவரின் அதிசயித்தக்க இறை இயல்பை தவிர்க்கவியலா தகைசால் அதிகாரத்தை நமக்கு காட்டுகிறது. இஸ்ராயேல் மக்களாலும் ஏனையோராலும் விரும்பப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் இயேசுவின் பேராளுமை விஞ்சி நிற்கின்றது. சாலமோனின் பல்வகை ஞானம், அவரது அரண்மனை, உண்ட உணவு, அலுவலர் வரிசைகள், பணியாளர் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பான பரிமாறல், இறையில்ல எரிபலிகள் கண்டு சேபா நாட்டரசி பேச்சற்று போனதாய் வாசிக்கிறோம். நம்மவரின் முன்னாள் சாலமோனின் ஞானம் சிறு குறு அணுத்துகளே, ஏனெனில் இயேசு கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் உள்ளார் என்று கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் 1:24 வாசிக்கின்றோம். நமது மனநிலை எப்படி உள்ளது? இயேசுவை நாம் எத்தகைய கண்களோடு பார்க்கிறோம்? ஒருவேளை சேபா நாட்டரசியை நாம் சந்தித்தால் அவள் சாலமோனை சந்தித்ததற்கு முன்னால் இயேசுவை சந்தித்திருக்க கூடாதா என ஏங்குவாள். ஏனெனில் இயேசுவிடமே எல்லா முழு நிறைவுகளும் பொருள் பெறுகின்றன. உலகில் உள்ள எல்லாமும் இயேசுவாலேயே தங்கள் இருத்தலில் இயல்பு கொள்கின்றன. உணர்கின்றோமா நாம்? தன் இயல்பை சுட்டும் பெருமைக்கு பெரியவரில் பெருமிதம் கொள்கின்றோமா?